ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான அன்அஃபிஷியல் ஓட்டிங் பார்க்குறப்போ 11th வீக்கான செகண்ட் டேங்க. ஸோ செகண்ட் டேல வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ நேற்று இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் ஆயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் யாரை என்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க யாரை லைக் பண்றீங்க, உங்களுக்கு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு, நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க, மறக்காம ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க மக்களே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க போற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேர் சேரும். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் போட மாட்டீங்க, பார்த்து போட்டு விட்டுருங்கள். ஸோ முதல் இடத்துல நம்ம திவ்யா அவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ திவ்யாவோட ஓட்டிங் பார்த்து 53,475 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்து 22% எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஓட்டு தான் சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ பட் வந்து கம்பேர் பண்ணும்போது திவ்யாவுக்கு வந்து ஸ்டார்டிங்ல சரியான ஓட்டுகள் வந்துச்சு, சூப்பரான ஓட்டுகள் வந்து குவிஞ்சிட்டு இருந்துச்சு, வேற லெவலான ஓட்டுகள்லாம் இருந்துச்சு செகண்ட் டேக்கே வந்து. பட் வந்து இது கொஞ்சம் வந்து ஆவரேஜாக தான் இருக்கு. ஸோ இன்னும் வந்து அவங்க இன்னைக்கு கேம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேபி நாளைக்கு வந்து சேஞ்சஸ்கள் இருக்கலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அந்த டைம் டாஸ்க் வச்சிருந்தா டாஸ்க் நல்லா விளையாடி இருக்காங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் அவங்ககிட்ட இருக்கு. கானா வினோத்தர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. நான் வந்து 2 டேஸாக அப்சர்வ் பண்ணேன். கானா வினோத் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து கானா வினோத் வந்து அவங்கள பார்த்தாலே கானா வினோத் பெர்சனலாக பிடிக்காது அவங்களுக்கு. பட் ஓரளவுக்கு வந்து இப்போ கேமில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதால மேபி அவங்கள வந்து கானா வினோத்தை வந்து லைக் பண்ணிட்டு அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தான். எல்லாருடைய மிங்கிளாக கேம் இல்லைன்னா நல்லா இருக்கும். ஸோ தனியாக கேம் இல்லைன்னா செட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இரண்டாவதாக வந்து நம்ம கமருதீன் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 31,471 ஓட்டுகள், பர்சன்டேஜ் வந்து 13% எடுத்திருக்காரு. ஸோ கமருதீனுமே வந்து கொஞ்சம் கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. பட் வந்து அவர்கிட்ட வந்து தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற கெப்பாசிட்டியில் இருக்காரு. இப்போ இவங்க சொல்றதா நான் கேட்கணும்லாம் கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் வந்து அது அப்படியே இருந்தார். பட் வந்து கொஞ்சம் ரகடாக இருந்தார். இப்போ வந்து சாஃப்ட்வேர் இருக்காரு. எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் பண்ணுவேன். யார்கிட்ட பேசணும் அவங்ககிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதோ பேச மாட்டேன். ஸோ நீங்கள் சொல்றதால என்னால் கேட்க முடியாத மாதிரி ஒரு நல்ல ஸ்டாண்டில் இருக்காரு. இதுதான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டு. ஸோ சும்மா வந்து இன்னொருத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதே பண்ணக்கூடாது. உங்களுக்கான ஒரு தனி ஸ்டாண்ட் இருக்கணும். அந்த ஸ்டாண்ட் வந்து கமருதீன் எடுக்கிறாரு. ஓகே, நல்லா இருக்கு.